செகண்ட் கொஸ்டின் படிங்களேன். டிஸ்கஸ் ஹவு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஷேப்டு தி ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். கொஸ்டின் புரிஞ்சா? இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுல ஃபெமினிஸ்டோட பங்கு என்ன? ஸோ பாலிட்டியில் இந்த மாதிரி கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து அதோட ரோல் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லாஸ்ட் 75 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் கேகோட ரோல் எப்படி இருந்திருக்கு கேட்கலாம், ஜுடிஷியரியோட ரோல் எப்படி இருந்திருக்கு அப்படி கேட்கலாம். எல்லா கொஸ்டினுக்கு இந்த அப்ரோச் தான். மீனிங் புரிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு இன்ட்ரோ எழுதணுமா? இன்ட்ரோ என்ன எழுதணும்? கான்டெக்ஸ்ட் எழுதணும். கான்டெக்ஸ்ட்னா எப்பவுமே இன்ட்ரோவில் ஃபேக்ட் எழுதலாம், டிஃபைன் பண்ணலாம், அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எந்த ஃபேக்ட் எழுதினாலும் எந்த டெஃபினேஷன் பண்ணாலும் அது கான்டெக்ஸ்டாக இருக்கணும். கான்டெக்ஸ்ட் என்னது? கீவேர்ட் என்னது? ஃபெமினிசம், கான்ஸ்டியூஷன். அப்போ ஃபெமினிசமும் கான்ஸ்டியூஷனும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் ஃபேக்டோ, கான்டெக்ஸ்ட் டெஃபினேஷனோ, இல்லை கான்டெக்ஸ்ட் கோட்டு, இல்லை கான்டெக்ஸ்ட் புக்கு எதை எழுதினாலுமே மார்க் வந்துடும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கான்டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டீங்க. மீனிங் புரிஞ்சா? என்ன சிம்பிளாக சொல்லணும்னா ஹவு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இம்ப்ரூவ் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியாச்சா? அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு தானே? அப்போ என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கு அந்த லைன் இன்ட்ரோ எழுதணும். அப்போ அதை எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, இந்த கொஸ்டினுக்கு கான்டெக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேக்ட் எதுனாலும் சரி, ஆர்டிகல் எதுனாலும் சரி, ரிப்போர்ட் எதுனாலும் சரி மார்க் போட்டுருவாங்க. லாஜிக் புரிஞ்சா? அப்போ நீங்கள் வெறும் ஃபேக்ட் இருந்தாலையோ இல்லை டிஃபைன் பண்ணுறதுனாலே மார்க் வராது. அந்த ஃபேக்ட் எவ்வளோ மோஸ்ட் ரிலவெண்ட்டாக இருக்கோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு மார்க் வரும். மீனிங் புரிஞ்சா? வேறு கொஸ்டின் தரேன். ஹவு டிபிஎஸ்பி இம்ப்ரூவ்ஸ் இந்தியாஸ் கவர்னன்ஸ். ஸோ ஒரு ஏவை கொடுத்துட்டு இங்கே ஏன்னா டிபிஎஸ்பி ஹவு ஏ ஹெல்ப்ஸ், இல்லை ஏ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏ என்ன ரோல் பண்ணுது, ஏவோட ஃபங்க்ஷன் அப்படி கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் இது பேசிக்காக நிறைய அப்ரோச் இருக்குது. இது பேசிக் அப்ரோச். அது கண்டிப்பாக இந்த அப்ரோச் தெரியாமல் எடுத்து போகக்கூடாது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சி எழுதணுமா? சி ஃபார் என்னது? கான்டெக்ஸ்டா. இப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? ஃபேக்ட் சொல்லிட்டு டிபிஎஸ்பி பார்ட் 4 இருக்குது, இந்த ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் இருக்குது அப்படி எழுதிங்கன்னா நீங்கள் ஃபேக்ட் எழுதிட்டீங்க. அந்த ஃபேக்ட்னா கிடையாது, கான்டெக்ஸ்டா கிடையாது. கான்டெக்ஸ்ட்னா டிபிஎஸ்பி கவர்னன்ஸ்க்கு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருன்னு கேட்காங்களா? அப்போ கவர்னன்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆனதை பற்றி ஒரு டிபிஎஸ்பி விச் மீன்ஸ் டிபிஎஸ்பியோட கோல் என்ன? சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. கரெக்டா? அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற டிபிஎஸ்பி லாஸ்ட் 75 இயர்ஸ்ல இந்தியன் பீப்புளோட இல்லை இந்தியாவோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டியை உருவாக்கிருக்கு அப்படி எழுதிங்கன்னா இதில் ஃபேக்ட் இல்லை, ஆனால் கான்டெக்ஸ்ட் இருக்கு. அது புரிஞ்சுல? எஸ். இப்போ இந்த கொஸ்டின் யோசிங்க. ஹவு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஷேப்டு தி ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். டக்குனு ஆன்சர் வந்துருக்குல்ல? எஸ். லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நான் பேசின விஷயங்கள் லிங்க் ஆகி ஆன்சர் வந்திருக்கும். அப்போ ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு, ஷேப் பண்ணியிருக்கு. கரெக்டாக? என்ன ஷேப் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டெக்ஸ்ட் எழுதுறீங்களா? அந்த கண்டெக்ஸ்ட் கோட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க அந்த லைனாக இருக்கலாம். அதை எழுதிட்டிங்கன்னா இன்ட்ரோ ஓவர். நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோ எழுத டஃப்பாக இருக்கோ, எந்த ஃபேக்டரும் தெரியல, எந்த டெஃபினேஷனும் தெரியல, அப்போ ஏதாவது ஒன்று எழுதணும்னா அந்த கொஸ்டின் எழுதுற கீவேர்டை பார்த்துட்டு அதோட கோல் எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஈஸியஸ்ட் வழி. படிக்காமலே ஒரு லைன் எழுதிடலாம். ஓரளவுக்கு புரிஞ்சுல? இந்த கொஸ்டினை எடுத்த உடனே இதுக்கு இன்ட்ரோ எழுதலாம், பாடி இது எழுதலாம், கன்க்ளூஷன் இதை முடிச்சிடலாம், எழுதுக்குன்னு சொல்லிட முடியும். ஓகே? நான் அகைன் அப்படி நான் சொன்னா என்னோட பிரின்சிபலே அகேன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் ரைட்டிங்க்கு நீங்கள் மார்க் வாங்கணும்னா அகைன் யூபிஎஸ்சி சொல்றதா? யூபிஎஸ்சியோட மெயின் எய்ம் என்ன? நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதி கொடுங்க, அது கிடையாது. யூபிஎஸ்சி இஸ் நாட் டெஸ்டிங் ஹவு மச் யூ நோ. உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு யார் வேணும்னா உன்னோட நாலேஜை நீ எப்படி அப்ளை பண்ணுற. உனக்கு நாலேஜ் இருக்கு, டிபிஎஸ் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கு, ஓகேவா? ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, அதை நீ எப்படி அப்ளை பண்ண போகிற, அதான் உங்களுக்கு தேவை. அப்போது நான் ஆன்சர் பாயிண்ட் சொல்கிறத விட எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் சொன்னதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சு போச்சுல? எஸ். நம்ம நிறைய அப்ரோச், நிறைய ஃப்ரேம் ஒர்க்கு, நிறைய மெத்தட் படிக்கிறோம்ல, அது எதுக்கு? இருக்கிற நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ யூபிஎஸ்சி என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த அப்ரோச் நீங்கள் எடுத்து எழுதும்போது ரைட்டிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். சேம் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ சொன்ன ஃபஸ்ட் இன்ட்டை வச்சுக்கிட்டு இன்ட்ரோவில் கான்டெக்ஸ்ட் எழுதுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோ எழுதலாம். இன்ட்ரோ என்ன முக்கியம்? கான்டெக்ஸ்ட் முக்கியம். வாட் இஸ் கான்டெக்ஸ்ட்? இந்த டாப்பிக்கோட கீவேர்டோட கோல் என்ன, அந்த கோல் எழுதணும். அந்த கோல் எழுதும்போது ஃபேக்ட் எழுதலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் ஐடியல்ஸ். ஐடியல்ஸ்னா ஐடியாஸ் வச்சுக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெமினிஸ்ட் ஐடியாஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. யார் சொன்னாங்க? அட்வொகேட்டட் பை. நேரம் நேம் எழுதக்கூடாது, ஏன்னா அவங்க பெரிய ஆள் தானே. அட்வொகேட்டட் பை விஷனரிஸ். லைக் நேற்று ஒரு 3 பேர் எழுதணும்ல, அந்த 3 பேர் எழுத போகிறேன். ஹன்சா மேத்தா, அம்ரிட் கவுர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுல? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஃபெமினிஸ்ட் ஐடியல்ஸ் அட்வொகேட்டட் பை விஷனரிஸ் லைக் ஹன்சா மேத்தா, அமித் கவுர், தக்ஷியாயினி வேலாயுதன். இன்னொரு பாயிண்ட் எழுத ஆசைப்படுறேன். ஏன்னா ஐடியாஸ் சொல்லிட்டேன், பட் எல்லா ஐடியாஸ் நான் சொல்லல. அட்லீஸ்ட் 2 ஐடியா சொல்லணும். தி சாம்பியன்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ். மீனிங் புரிச்சா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முழுக்க பேட்ரியார்க்கியாக இருந்துச்சு, ஆண்களாக இருந்தாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அது அப்படியே அந்த ஆண்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன இருக்காங்க? தி சாம்பியன் தி ஜெண்டர் ஜஸ்டிஸ். அது சொல்கிறேன். தி சாம்பியன் தி ஜெண்டர் ஜஸ்டிஸ். எதில்? அமிட்ஸ்ட். தி சாம்பியன் ஜெண்டர் ஜஸ்டிஸ் அமிட்ஸ்ட் தி டீப் சீட்டட் பேட்ரியார்க்கி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முழுக்க பேட்ரியார்க்கியாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லையும் அந்த சிச்சுவேஷன்லையும் சொல்கிறதுக்கு அமிட் சொல்லுவாங்க. அமிட்ஸ்ட் தி சாம்பியன் தி ஜெண்டர் ஜஸ்டிஸ். இதில் எடுத்துக்கலாம். ஸோ ஷோர்லி இதில் எடுத்துக்கலாம். பட் நான் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை எழுதுறேன். என்ன ரீசன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் ஹிஸ்டாரிக்கலாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறது எப்போயோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக ஒரு லைன் வரும்போது எப்பயோ உருவான ஒரு விஷயம் இப்போ எப்படி இருக்கு கேட்பாங்கல்ல, அப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். லீவிங் ப்ரொஃபவுண்ட் இம்ப்ரிண்ட் ஆன் கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். அதாவது அவங்களோட தாக்கம்னு சொல்லுவாங்கல்ல, இம்பாக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த இம்பாக்ட் இன்னும் வார்த்தை இம்ப்ரிண்ட். இன்னும் லாங்காக ரொம்ப நாளைக்கு இருக்க இம்பாக்ட்னா இம்ப்ரிண்ட் சொல்லுவாங்க. ஸோ லீவிங் ப்ரொஃபவுண்ட் இம்ப்ரிண்ட். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரிண்ட் உருவாயிட்டு இருக்கு. இதில் என்னோட கான்ஸ்டியூஷனில் இதில் ஈக்குவாலிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ நான் கோலை ஆட் பண்ணிட்டேன். இதே கோல் தான். ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்ன வார்த்தை ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இது எதுவும் அவசியம் கிடையாது. பட்
எக்ஸ்ட்ரா ஒரு வெக்காபுலரி இன்ட்ரோ தான் சொல்கிறேன். பேசிக் வெக்காபுலரி தான், மேபி சிலருக்கு தெரியாது. ஸோ இன்ட்ரோ நான் again நான் நிறைய எழுதல. இது ப்ரிப்பேர்ட் ஆன்சர். ஸோ 150 வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? ஸோ இன்ட்ரோ எழுதிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வேணால் கேவலமாக இருக்கலாம். பட் நீங்கள் இன்ட்ரோ நீங்கள் ஒரு டாப்பர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த லெவல் தான் இருக்கும், இல்லை அதோட இது அதிகமாக இருக்கலாம், ஓகேவா? ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ செட் context more relevantly. Indian Constitution reflects the feminist ideals advocated by visionaries like Ansa Mehta, Amit Kaur, Dakshani. நான் ஃபேக்ட்டும் கொடுத்துட்டேன், அவங்க உருவாக்கின கோலையும் கொடுத்துட்டேன். அது ரொம்ப காலமாக இப்போ வரைக்கும் இருக்குது, அது ஈக்குவாலிட்டி உருவாக்கிட்டு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரோவில் யுவர் கிரேட்.